எடப்பாடி பெயரையும் அதிமுக பெயரையும் நேரடியாக பயன்படுத்தாமல் ஏன் அதுல மட்டும் மௌனம் காத்துக்கொண்டே இருக்கலாம்? அதுல ஏதேனும் அரசியல் இருக்கா? ஏன்னா அதுல மென்மையா இருந்தாதான் அதிமுக தொண்டர்களை தன் பக்கம் இழுக்க முடியும் கூட அவர் நினைச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. அவரோட குறி அப்ப வாக்குகள் மட்டும்தான். அதிமுக வாக்கு வங்கி தான் குறி. ஓகே. ஆனா இது நாள் வரைக்கும் அதிமுக பத்தி பேச மாட்டாரு, நானும் கூட விமர்சிச்சேன். ஏன்னா திட்டணும் நம்ம நோக்கம் இல்ல. நீ 2 பேரும் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தனை மட்டுமே குறி வைக்கிறீ, பழைய ஆளை பத்தி பேச மாட்டேன்னு நம்ம கேட்டோம். இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டா வச்சு ஒரு குத்திட்டாரு. வாக்கு வங்கி மேலே குறி வச்சாரு, வெட்கமே படாமல். எம்ஜிஆரையும் அண்ணாவையும் நீங்க அந்த ஒரு கட் அவுட் மாதிரி வரைஞ்சிருந்தாங்க நடுவில் விஜய்ன்னு, இதை வரைகிறதுக்கே முதல்ல வெக்கப்படணும். ஏன்னா அண்ணா நிறுவிய கட்சி திமுக ஆட்சியில் இருக்கு, எம்ஜிஆர் நிறுவிய கட்சி அதிமுக தனிச்சிருக்கு, அது ஒரு அணி அமைச்சிருக்கு, அதுல யார் இருக்காங்கிற பத்திலாம் விஜய்க்கு கவலை வேண்டாம். அப்படி இருக்கும்போது அந்த தலைவர்களை இரவல் வாங்கின மாதிரி வாங்கிக்கிறது ஒரு நாகரிகமான அரசியல் அல்ல. நான் தனித்துவமானவன் அப்படி இப்படிலாம் முதல் மாநாட்டில் ஏதோ சில வார்த்தைகளை பயன்படுத்தினார்ல, அதுக்கு முரண்பாடான செயல் இது. அண்ணாவையும் எம்ஜிஆரையும் விஜய் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் உரிமைப்படுத்தவில்லை, ஒரு பத்திரிகையாளர் பார்வையில சொல்றேன். விஜய் செய்தது அரசியல் நாகரிகமற்ற செயல் அது.